இந்த 2 பைக்கோட மெயின்டெனன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, Yamaha Crux ஒரு சிம்பிளான மிஷினு. அதில் எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ அதை மெயின்டெனன்ஸே உங்களுக்கு ஆகாது. உங்களுக்கு வந்து நீங்கள் சர்வீஸே உள்ளனா கூட அந்த நீங்கள் இன்ஜின் ஆயில் மட்டும் மாற்றிக்கிட்டு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். வண்டி எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே மிஞ்சி போனால் கூட நீங்கள் மழையிலேயே விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கிளட்ச் ஒயர் பிரேக் ஆகலாம். நீங்கள் பெரிய ஸ்பேர் பார்ட்ஸே அதில் ரொம்ப சீப் தான். ராயல் என்ஃபீல்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சீப்பு. அதோட மைலேஜும் உங்களுக்கு நல்லா வரும். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா சர்வீஸ் சென்டர், Yamaha சர்வீஸ் சென்டர். நான் ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து Yamaha சர்வீஸ் சென்டரில் தான் விடுறேன். சர்வீஸ் சென்டரில் அவங்க வந்து இப்போ அந்த சர்வீஸ் சென்டர் இருக்கான்னு எனக்கு தெரில. அப்போ வந்து அவங்க பின்னாடி அந்த நெட்டு இருக்கும்ல, அந்த வீலுக்கு வர நெட்டு, அந்த நெட்டையே அவங்க கழட்டிகிட்ருக்காங்க. நான் ஜெமினி பிரிட்ஜுக்கிட்ட ஒரு சிக்னல் நிற்கும்போது தான் அங்கே ஒருத்தங்க அதை பார்த்து சொல்கிறாங்க, எங்கள் பின்னாடி வீலில் நெட்டு இல்லாமல் இருக்குங்க, இதுக்கு மேலே ட்ரைவ் பண்ணாதீங்கன்றாங்க. நான் அதோட அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஒரு மெக்கானிக் ஷெட்டில் நெட்டு வாங்கி இங்கே மாட்டிட்டு போகிறேன். புதுசாக சர்வீஸ் விட்டு நான் அந்த பைக் நான் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கூட போகல. சர்வீஸ் சென்டர்லேருந்து டேரெக்டாக நான் ஆஃபீஸ் போகிறேன். பார்த்தா அங்கே பின்னாடி நெட்டை அவங்க வந்து போடாமல் வச்சுருக்காங்க. Yamaha சர்வீஸ் சென்டர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் Yamahaன்றது ஒரு ஜப்பான் கம்பெனி. ஸோ எல்லாமே அந்த அளவுக்கு நம்ம வந்து எதிர்பார்ப்போம். அவங்க எப்படி இருக்காங்கன்னா ஊரோட ஒத்து வாழ்வாங்களே அந்த மாதிரி அவங்க வந்து அவங்க வந்து இங்கே நம்ம ஊரோட ஒத்து வாழ்கிறாங்க. சர்வீஸ் சென்டர் அந்த அளவுக்கு இருக்குது Yamaha. நெக்ஸ்ட்டு கிளாசிக் 350. நீங்கள் Yamaha சர்வீஸ் சென்டர் ஒஸ்ட்டா இல்லை ராயல் என்ஃபீல்டு சர்வீஸ் சென்டர் ஒஸ்ட்டான்னு கேள்வி கேட்டிங்கன்னு வைங்களேன், அந்த கொஷினுக்கு பதில் சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு காம்படிஷன் 2 பேருக்கும் யார் ஒஸ்ட்டுன்றதில். நீங்கள் ராயல் என்ஃபீல்டு சர்வீஸ் சென்டரில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் பைக்கை விட்டீங்கன்னா சில சமயம் சாயங்காலமே கால் பண்ணுவாங்க, சில சமயம் 4 நாள் ஆனாலும் கால் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எப்படி பார்த்தாலும் அந்த பைக்கு வந்து ஜஸ்ட்டு வாட்டர் வாஷ் விட்டு எடுத்த மாதிரி தான் இருக்குமே தவிர வேறு எந்த ரிப்பேருமே அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க. ஏங்க இந்த ஃபால்ட்லாம் சொல்லி இந்த பண்ணலையேன்னு கேட்டால் ஒத்துப்பாங்க, இது பண்ணலன்னு, அது ஜென்யூனு. ஆனால் என்கிட்ட ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லை, ஸ்பேர் பார்ட்ஸ் வர வேண்டியது இருக்குது, வரல, ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஆனால் ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு வாட்டர் வாஷ் விட்டா மாதிரி மட்டும்தான் இருக்கும். Yamaha சர்வீஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஸ்பேர் பார்ட்ஸ் ரிப்பேர் ஆகிடுச்சின்னு வைங்களேன், அவங்க ரிப்பேர் பண்ண மாட்டாங்க, டோட்டலாகவே மாற்றிடுவாங்க. ஸோ 2 பேருமே வந்து ஒரு போட்டி அவங்களுக்குள்ள யார் ஒஸ்ட்டுன்றதில் அந்த மாதிரி தான் இருக்குது, நெக் டு நெக்கு. ஆனால் நீங்கள் வந்து வெளியே நிறைய நல்ல மெக்கானிக் இருப்பாங்க 2 பேருக்கும், அவங்கக்கிட்ட விட்டிங்கன்னா உங்கள் பைக் நல்லபடியாக இருக்கும். இதோட சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட், ராயல் என்ஃபீல்டோட சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப காஸ்ட்லிங்க. கிளாசிக் 350 அப்போ அது வந்து டியூப் டயரு வேறு. கிளாசிக் 350ன்றது டியூப் டயரு. Yamaha Crux டியூப் டயரு, அது கம்மி விலை, ஓகே. இது வந்து 1.25 லட்சம் 2019. இதுவே டியூப் டயர் தான். டிஸ்க் பிரேக்கு டியூப் டயரு. பஞ்சர் ஆயிடுச்சுன்னா பஞ்சர் போடுறதுக்கு ஆள் கிடைக்கவே மாட்டாங்க. அப்புறம் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் வரும். 3rd இயர்லேருந்து ரிப்பேர் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிரும். எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் உங்கள் செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றிக்கிட்டே இருக்கணுங்க. அதில் எல்லாம் விலை ஜாஸ்தி. உங்களுக்கு 7,000 ரூபாயிலேருந்து 10,000 வரைக்கும் ஆகும் வருஷத்துக்கு. ஒரு வண்டி வாங்கி 2 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு செலவு வைக்காது, 3வது வருஷத்துலேருந்து செலவு வைக்க ஆரம்பிச்சிடும். இதே கிளாசிக் 350யோட சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸு, Yamahaவோட சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து எந்த செலவும் வைக்காது. சர்வீஸ் சென்டரில் நீங்கள் விடாமல் இருக்கிற வரைக்கும் எந்த செலவும் வைக்காது. இது வந்து சர்வீஸ் சென்டரில் விட்டாலும் விடலனாலும் செலவு வைக்கும். சர்வீஸ் சென்டரில் விட்டிங்கன்னா ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. சர்வீஸ் சென்டரில் விடலைன்னா நீங்கள் கரெக்டாக ரிப்பேர் பார்த்து செஞ்சு வச்சுக்கலாம்.